பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அடடா ஆமா, என் பேத்திங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்குதே. மித்ரா அவளா இது? இன்னைக்கு என்ன இவ்வளவு அழகா இருக்கா? வைஷ்ணவி, ஷீ இஸ் கார்ஜியஸ். மித்ரா சிஸ்டர் வந்துட்டாங்க. இந்நேரம் ஒருத்தவன் அவன் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு இருக்கணுமே, என்ன பண்றான்? அது சரி, இவனை சும்மாவே கையில பிடிக்க முடியாது. இதுல மித்ரா சிஸ்டர் வேற வந்துட்டாங்க. இதுக்கு மேல நம்ம நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. எப்படியோ அது நீ ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதுண்டா. கண்டிப்பா இப்போ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஐயோ அர்ஜுனுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவரு யாரு பாக்குறாரு? ஒருவேளை நம்மள பாக்குறாரா? ஐயோ ஆமா, ஐயோ ஒரு வெக்கமா வருது. ஹிட்லருக்கு இந்த ட்ரெஸ் கூட நல்லா இருக்கு. அவனை எப்பவுமே கோட் சூட்லேயே பார்த்துட்டு இருந்துட்டு இந்த ட்ரெஸ் இவனுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆளு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். மித்து என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு இப்போ அவனை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க? கடவுளே மித்து, நீ கொஞ்சம் கூட சரியில்லடி, கொஞ்சம் கூட சரியில்லை. மித்து வைஷு என்னடி ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க? வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கடி. சரிம்மா, எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ இவ சும்மாவே என்ன ஏதோ பண்ணுவா மாயக்காரி. இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கா. ஐயோ எனக்கு வேற சின்னனமோ தோணுதே. இவளை பார்த்தாவே என் கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமாவே இருக்க மாட்டேங்குது. கடவுளே டேயாதி, கண்ட்ரோல்டா. வணக்கம்டா மித்ரா, வணக்கம்டா வைஷு. சரிமா லக்ஷ்மி, நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்குது. அதனால சீக்கிரமா நம்ம நிச்சயதார்த்தத்தை நல்ல நேரத்துல முடிச்சிடலாமா? என் பேத்திங்க ரெண்டு பேரும் இந்த சாரியில நல்லா இருந்தாலும் வழக்கப்படி பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர சாரியில தான் நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால இதுல வைஷுக்கும் மித்ராக்கும் சாரி அப்புறம் கொஞ்சம் நகையெல்லாம் இருக்குமா, இது எல்லாத்தையும் போட்டு அவங்கள அலங்காரம் பண்ணி கூப்பிட்டுட்டு வாங்க. நம்ம ஆக வேண்டிய காரியத்தை அடுத்து பார்த்துடலாம். ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளோ நகையை எடுத்துட்டு வருவாங்க. அதுக்குன்னு என்கேஜ்மெண்ட்க்கு இவ்வளோ நகை போடுறாங்க. கடவுளே, பொண்ணு வீட்டில் தான் மாப்பிள்ளைக்கு நிறைய செய்வாங்கன்னு பேரு, இங்க அப்படியே தலைகீழால நடக்குது. ஐயோ ஐயோ, எவ்வளோ நகை எவ்வளோ நகை. சரிங்கம்மா. ராஜி, மித்துவையும் வைஷுவையும் ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த சாரியை மாத்தி விட்டு அழைச்சிட்டு வாடா. சரிக்கா. மித்து வைஷு வாங்கடி போலாம். என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். வாவ், இவ என்ன இந்த சாரிலையும் இவ்வளோ அழகா இருக்கா? ஏண்டி இப்படி இன்னைக்குன்னு பார்த்து என்ன இப்படி படுத்துற? கடவுளே, நானும் இவ்வளோ நேரம் தான் கண்ட்ரோலா இருக்கிறது. ஐயோ வைஷ்ணவியா இது? தேவதை மாதிரி இருக்காங்க. ஐயோ டே அர்ஜுன், என்னடா இப்படி பச்சையா சைட் அடிச்சிட்டு இருக்க? யாராச்சும் உன்னை பார்த்தாங்கன்னா உன்னை தாண்டா தப்பா நினைப்பாங்க. ஐயோ மானத்தை வாங்காதடா அர்ஜுன். ஐயோ அன்னிங்க ரெண்டு பேரும் நிச்சயதார்த்த புடவையில ரொம்ப அழகா இருக்காங்க. அதுவும் இந்த சாரி ஜுவல்ஸுக்குலாம் ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. அண்ணி, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமாண்டா மித்ரா வைஷு ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. மித்து வைஷு ரெண்டு பேரும் உண்மையாவே இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்கடி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அது சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை தம்பிங்க ரெண்டு பேரும் எங்க பொண்ணுங்களை வச்ச கண்ணு வாங்காமல பாத்துக்கிட்டு இருக்காங்க. சட்டுப்பட்டுன்னு அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்த்தா நல்லா இருக்கும். அட பாவிங்களா, எல்லாருக்கும் தெரியுது இவனுங்க ரெண்டு பேரும் வச்ச கண்ணு வாங்காம அவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்கன்னு. இருந்தும் எப்படிதான் இவனுங்க பார்வையை நகர்த்தாம இருக்கிறானுங்கன்னே தெரியல. எல்லாம் கால கொடுமடா சாமி. அவனுங்க வேலையை அவனுங்க கண்டினியூ பண்றானுங்க. இதுல இடையில நம்ம வேற எதுக்கு நந்தி மாதிரி. என்ஜாய்டா மச்சான், என்ஜாய். ஆமாம்மா சீதா, நீங்க சொல்றது சரிதான். நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. நல்ல நேரத்துல பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் மோதிரத்தை மாத்திக்கிட்டாங்கன்னா நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியும். ஆதி கண்ணா அர்ஜுன் கண்ணா ரெண்டு பேரும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார மித்ரா கையிலையும் வைஷு கையிலையும் மோதிரத்தை மாட்டி விட்டு நம்ம வீட்டு பொண்ணா சீக்கிரம் போய் ஆக்கிட்டு வாங்க. போங்க போங்க. சரிங்க பாட்டி. ஆதி அர்ஜுன், இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா பாத்துட்டே இருக்க போறீங்க? சீக்கிரம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார ரெண்டு பேர் கையிலயும் மோதிரத்தை எடுத்து மாட்டி விடுங்க. சரிங்க பாட்டி.
நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி. கடவுளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இது நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. ஐயோ இந்த மாயா வேற என்ன சொல்லுவான்னு வேற ஒன்றும் தெரியல. கடவுளே அப்பா, அதையும் மித்ரா சிஸ்டரையும் பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. உடம்பெல்லாம் அப்படி சிலுக்குது ரெண்டு பேரையும் பார்க்கும்போது. கடவுளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பிரியக்கூடாது. அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். அதுக்கு அவனோட தேவதை மித்ரா சிஸ்டர் தாங்கிறத சீக்கிரமா புரிய வச்சிருங்க ப்ளீஸ். அப்பா, அர்ஜுனுக்கு ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அர்ஜுன் லைஃப் இனிமேலாச்சும் ஹாப்பியாக இருக்கட்டும். வைஷ்ணவி சிஸ்டர் தான் அர்ஜுனுக்கு ஏற்ற பர்ஃபெக்டான பேர். கடவுளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பொண்ணுங்க ரெண்டு பேரோட நிச்சயதார்த்தமும் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி என் பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இந்த சந்தோஷம் கிடைக்கணும். அதுக்கு நீங்க தான் எப்பவுமே என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் துணையா இருக்கணும். லக்ஷ்மி, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. 4 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அம்புட்டு நல்லா இருக்கு. ஐயோ என் கண்ணே பற்றம் போல இருக்குதே. ஆமா சீதாக்கா, சரியா சொன்னீங்க. சும்மாவா சொன்னாங்க இன்னாருக்கு இன்னார்தான்னு எழுதி வச்சிருப்பாங்கன்னு. எனக்கு என்னமோ ஆதி தம்பிக்கு மித்ராவும் அர்ஜுன் தம்பிக்கு வைஷுவும் தானே கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு போல. அதனாலதான் எங்கேயோ இருந்தவங்க இன்னைக்கு இங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சரி சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் 4 பேரும் பார்த்துட்டே இருக்க போறீங்க? நல்ல நேரத்துல மோதிரத்தை மாத்தி நிச்சயத்தை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, பெரியவங்க காலில் விழுந்து 4 பேரும் ஆசீர்வாதம் வாங்குங்க. சரிங்க சித்தி. நல்லா இருங்க. 4 பேரும் 100 வருஷத்துக்கு இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்க நல்லா இருங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. 4 பேரும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். வாசு, சின்ன வாசு, பார்த்துட்டே இருக்க 4 பசங்களையும் ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்க நல்லா இருங்க. சின்ன சாவித்ரி, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஆசீர்வாதம் பண்ணு. சரிம்மா சரி. நல்லா இருங்க நல்லா இருங்க. ஆதி கண்ணா, அர்ஜுன் கண்ணா, வைஷு, மித்ரா 4 பேரும் உங்க அம்மா, சித்தி, பெரியம்மா எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி ஜானு. இதே மாதிரி 4 பேரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். 4 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்க நல்லா இருங்க. நான் வயசுல சின்னவதான் இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க. இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா. எவ்வளவு நேரம் தான் நீ இப்படி ஆனந்த கண்ணீர்லயே நிப்ப? வந்தவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிடு. ஐயோ ஆமால அம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கோமா? எல்லாரும் சாப்பிட வாங்க. என்னது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? சாப்பிடணுமா? இங்க பாருங்க, நிச்சயம் முடிஞ்சிருச்சு. நாங்க எல்லாரும் கிளம்புறோம். என்ன பேசுற சாவித்ரி? நிச்சயம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு போகணுங்கிறது ஒரு பழக்கம், சரியா? சும்மா நீ பாட்டுக்கு எல்லாருக்கும் நேராவும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. வாய மூடு. இல்லம்மா, அது நிச்சயம் தான் முடிஞ்சிருச்சுலமா. பின்ன என்னம்மா? உனக்கு ஒன்னும் தெரியலன்னா வாய மூடிக்கிட்டு நிக்கணும், புரிஞ்சதா? வாய திறந்த அவ்வளவுதான். சரிம்மா லட்சுமி, இதோ சாப்பிட வரோமா. வரும். பரவாயில்ல மச்சான், நீ இருக்க பிஸி ஸ்கெடியூல்ல நான் கூப்பிட்டது உனக்கு காதுல விழாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, விழுந்திருக்கு. டேய், மூடிக்கிட்டு சின்ன விஷயங்கிறத சொல்லுடா. அது சரி. டேய், உனக்கு வாழ்த்து சொல்ல தாண்டா வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மித்ரா சிஸ்டர். டேய் மச்சான், கங்க்ராட்ஸ்டா. புண்ணியாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் வருணண்ணா. டேய் மச்சான், கங்க்ராட்ஸ்டா. கங்க்ராட்ஸ் சிஸ்டர். தேங்க்ஸ்ண்ணா. சரிடா மச்சான். ஆதி அண்ணா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா ராகேஷ். ஐயோ, நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. டே அர்ஜுன், வைஷ்ணவி சிஸ்டர் 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா வருண். சரி சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் 4 பேர் இங்கே நிப்பீங்க? வாங்க சாப்பிட போலாம். சாப்பிட கூப்பிட்டாங்கல்ல. வருண் ப்ரோ, அவங்களா வருவாங்கன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க ப்ரோ. நம்ம தான் இழுத்துட்டு போனோம். சோ வாங்க நம்ம இழுத்துட்டு போயிடலாம். நீங்க சொல்றதும் சரிதான் ராகேஷ் ப்ரோ. மச்சான் ஆதி, ஒழுங்கா வந்துரு, இல்லைன்னா இழுத்துட்டு போயிடுவேன். நடக்கிறதெல்லாம் கனவா நினைவானே தெரியல. நான் ஆசைப்பட்ட மாதிரி அர்ஜுன் எனக்கே கிடைச்சிட்டாரு. கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ டே அர்ஜுன், இப்ப எதுக்குடா நீ வைஷ்ணவி எப்படி பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? ஐயோ டே, அவங்க உனக்கு என்னடா நினைப்பாங்க? கடவுளே. வைஷ்ணவி, உங்களுக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு பொட்டு ரொம்ப அழகா இருக்குங்க. அர்ஜுனா, இது அவரு இப்படிலாம் கூட பேசுவாரா? ஐயோ, இப்போ என்ன பண்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியலையே. கடவுளே, என்ன எனக்கு புதுசா வெக்கம்லாம் வருது. ஐயோ. தேங்க்ஸ்ங்க. ஏங்க, அப்புறம் நான் கொஞ்சம் ஓவரா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஜஸ்ட் தோணுச்சு, அதான் சொன்னேன். சாச்சா, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கலங்க. அப்புறம் அப்புறம் சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுங்க.
அதுவும் அந்த பைனாப்பிள் கேசரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தான் தெரியுமே அர்ஜுன், உங்களுக்கு பைனாப்பிள் கேசரினா ரொம்ப பிடிக்கும்னு. உங்களுக்காக தான் அர்ஜுன் இன்னைக்கு நான் பண்ணினேன். அது உண்மையாவே பைனாப்பிள் கேசரி நல்லா இருந்துச்சா? ஆமாங்க, எனக்கு யூஸ்வலாகவே பைனாப்பிள் கேசரினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆண்டியா பண்ணினாங்க? இல்லைங்க, அது அது நான் தான் பண்ணினேன். ஏங்க என்ன சொல்றீங்க? நீங்களா பைனாப்பிள் கேசரி பண்ணீங்க? உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பட் யூஸ்வலா எல்லாரும் நார்மல் கேசரி தானே பண்ணுவாங்க. நீங்க எப்படிங்க பைனாப்பிள் கேசரி பண்ணீங்க? ஒருவேளை எனக்கு பிடிக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோ? அர்ஜுன், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் சொன்னால் புரியாது. பட் சொல்ல வேண்டிய டைமில் எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லுவேன் அர்ஜுன். ஏங்க என்னாச்சு? நான் சும்மா ஃபன்னுக்கு தாங்க சொன்னேன். எனக்கு பிடிக்குங்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சிருக்கும்? ஐ திங்க் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? ஆமாங்க, எனக்கும் பைனாப்பிள் கேசரி பிடிக்குங்க. அதான். வைஷ்ணவி, உண்மையாவே உங்களுக்கும் பிடிக்குமா என்ன? எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உண்மையாவே உங்களுக்கும் பைனாப்பிள் கேசரி பிடிக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க. சரி, ஓகே வைஷ்ணவி, எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் வருது. நான் போய் பேசிட்டு வரேன். சரிங்க, நீங்கள் போய் பேசுங்க. அர்ஜுன், உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன். எனக்கு அர்ஜுனுக்கு நான் செஞ்ச பைனாப்பிள் கேசரி ரொம்ப பிடிச்சிருக்கான். ஐயோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அச்சோ, சாம்பார் ஷர்ட்ல பட்டுருச்சு. இதை இப்போ எங்க வாஷ் பண்றது? ஆதிமாப்ல ஏதாச்சும் வேணுமா என்ன? இல்லாண்டி, அது ஷர்ட்ல சாம்பார் பட்டுருச்சு. அதான்டி, எங்காண்டி வாஷ் பண்றது? அச்சோ, ஆமா ஆதிமாப்ல, நீங்க ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா மித்ரா ரூம் இருக்கும். அங்க போங்க தம்பி, நான் மித்ராவை டவல் எடுத்துட்டு வர சொல்றேன். என்னது, மறுபடியும் ரூம்கா? ஐயோ. இல்லாண்டி இருக்கட்டும் ஆண்டி. இங்கே எங்கேயாச்சும் வாஷ் பேஷன் இருந்தா சொல்லுங்க ஆண்டி. நான் இங்கேயே வாஷ் பண்ணிக்கிறேன். ஐயோ ஆதி தம்பி, இதுல என்ன தம்பி இருக்கு? நீங்க ரூமுக்கு போங்க தம்பி, நான் மித்ராவை அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சம்பவம் கன்ஃபார்ம் நடக்க தான் போகுது. கடவுளே, நானே எந்த சம்பவமும் இன்னைக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அது முடியாது போல இருக்கே. சரிங்க ஆண்டி. ஐயோ, வந்துட்டாளா? டே ஆதி, கண்ட்ரோல்டா. ஐயோ, அநியாயத்துக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காளே. கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கு. இருந்தாலும் டே ஆதி, கண்ட்ரோல்டா. ஹலோ. அது லக்ஷ்மி அம்மா ஏதோ சாம்பார் ஒரு ஷர்ட்ல பட்டுருச்சுன்னு சொன்னாங்க. நீ போய் பாத்ரூம்ல வாஷ் பண்ணிட்டு வா. அப்புறம் இந்த டவல் வச்சு தொடச்சுக்கோ, ஓகே? இவளுக்கு நம்ம பேசுறது காதுல விழுதா என்னன்னு தெரியலையே. கடவுளே, ஜோ உண்டு தயா பேசுறேன், காதுல விழுதா இல்லையா? நல்லாதான் விழுது. ஏன் மேடம் வந்து தொடச்சு விட்டாதான் என்னவா? வாட்? நான் தொடச்சு விடணுமா? ஹே, என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல நீ? ஓ, மேடம் அப்ப தொடச்சு விட மாட்டீங்க. மேடம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போலேருந்தே நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் மேடம். ஸோ ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி இதை செஞ்சா எந்த தப்பும் இல்ல மனைவி. சின்னது ஜோ, என்னையா நீ? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டா உடனே புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவாங்களா என்ன? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க, சரியா? நீ தொடச்சா தொடக்கலனா போ. எனக்கு என்ன வந்திருக்கு, நான் கிளம்புறேன். ஓ, அப்படியா? சரி இரு, நான் லக்ஷ்மி ஆண்டி கிட்டே கூப்பிட்டு இது என்னங்கறத கேக்குறேன். லக்ஷ்மி ஆண்டி. சூ, கத்தாதையா. இப்ப என்ன உனக்கு? இதை நான் தொடச்சு விடணும், அவ்வளவுதானே? சரி தொடக்கிறேன், இரு. அப்பா, ஒரு வழியா தொடச்சாச்சு. யோ, நீ சொன்ன மாதிரி நான் தொடச்சிட்டேன், சரியா? நீ போய் பாத்ரூம்ல லைட்டா வாஷ் மட்டும் பண்ணிட்டு வா, சரியா போயிடும், ஓகேவா? இவன் என்ன ஒரு மாதிரி பாக்குறான்? இவன் பார்வையே சுத்தமா சரியில்லையே. மித்து, எஸ்கேப் ஆயிடு. ஹே, நீ என்ன பண்ற? என்ன விடு. ஐயோ, அது என்னடா இப்படி பண்ணிட்டேன் நீ? சாரி மித்ரா, அது நான் ஏதோ தெரியாம. சாரி மித்ரா. அது லக்ஷ்மி அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். ஐயோ டே ஆதி, சின்னடா நீ
உனக்கு தான் நல்லா தெரியும்லடா அவ பக்கத்துல இருந்தா உன் கண்ட்ரோல் உன்கிட்ட இருக்காதுன்னு. பின்ன ஏன்டா அதையும் மறுபடியும் அவகிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்க கடவுளே. ஆனா ஆனா எனக்கு இவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஒரு கோபம் கூட படாம அவ பாட்டு போயிட்டா. என்ன நினைச்சுக்கிட்டு போனான்னு வேற தெரியலையே. ஐயோ டே ஆதி ஏன்டா இப்படி பண்ற நீ? அப்பா இவனை எங்கெல்லாம் தேடுறது? இவன் என்ன பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறான். டேய் மச்சான் ஆதி டேய். வருண் சொல்லுடா. சொல்லுடாவா? டேய் என்னடாச்சி என்னடா ஏதோ பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அம்மா என்ன விஷயம்டா? டேய் உனக்கு எங்களாடா தேடுறது? அது ஃபேமிலி போட்டோஸ் கொஞ்சம் எடுக்கணுமா, அதனால உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. உனக்கு எங்கெல்லாம் தேடினா தெரியுமா? கடைசியில மித்ரா சிஸ்டர் தான் நீ இங்க இருக்கன்னு சொன்னாங்க. ஆமா என்னாச்சு மச்சான், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஓ சரி மச்சான் போலாண்டா வா. இல்ல மச்சான் அது அது வந்து டேய் இரு. மித்ரா சிஸ்டர் ரூம்ல இருந்து வெளியில போயிருக்காங்க. நீங்க பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற. அப்போ கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன மச்சான் மறுபடியும் சம்பவமா? ஆமாண்டா வருண். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அது எப்படிடா பச்சை புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன்? சேட்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? ஒரு தடவையும் இப்படி பண்றது தப்பு அப்படி பண்றது தப்புன்னு சொல்லிட்டே இருக்கே தவிர்த்து சேண்டா இப்படி பண்ற நீ? சேட்டா மறுபடியும் மித்ரா சிஸ்டர் கிட்ட நீ இப்படி நடந்துகிட்டே இருந்தா அவங்க உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்களாடா? ஐயோ டே வருண் எனக்கு நல்லாவே புரியுதுடா. அவ தூரமா இருக்கிற வரைக்கும் இது மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவ பக்கத்துல வந்தாவே என் கண்ட்ரோல் சுத்தமா என்கிட்ட இருக்கவே மாட்டேங்குது மச்சான். அதுவும் இன்னைக்கு அவ அவ்வளோ அழகா இருந்தாடா. அதுவும் ரொம்ப பக்கத்துல வேற நின்னாளா, அதான் மச்சான் கண்ட்ரோல் பண்ண முடியாம அடிச்சுட்டேன். அது சரி சேண்டா மித்ரா சிஸ்டர் உன்னை திட்டுறதுல தப்பே இல்லடா. நீ ஒரு டைமா அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தா அவங்க உன்னை திட்டாம என்னடா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நீ சொல்றதும் சரிதான்டா. இவ்வளவு நாள் நான் அவளை கிஸ் பண்ணினப்பெல்லாம் அவ என்ன திட்டிருக்காதான். ஆனா இன்னைக்கு அவளை கிஸ் பண்ணின, ஆனா அவ எதுவுமே சொல்லாம போயிட்டா மச்சான். வாட் என்னடா சொல்ற? எதுவும் சொல்லாம போயிட்டாங்களா? ஆமா மச்சான், அவ எதுவுமே சொல்லாம அவ பாட்டுக்கு ஆண்டி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதான் மச்சான் எனக்கு ஒன்னும் புரியல. என்னவாடா இருக்கும்? சார் அப்படியே ஓவரா இமேஜினேஷன் எல்லாம் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வீடு ஃபுல்லா ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால அவங்க எப்படா திட்டுறது, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க இப்போதைக்கு திட்டாம போயிருக்கலாம். ஆனா கன்ஃபார்ம் உனக்கு நீ இப்படி நடந்துகிட்டதுக்கு இருக்குடி மாப்பிள்ள இருக்கு. டேய் வருண் என்னடா சொல்ற? அப்போ அவ கண்டிப்பா என்ன திட்டுவாளாடா இதுக்கு? என்னது கண்டிப்பா திட்டுவாங்களாமா? ஓ இதுல சாருக்கு டவுட் வேற இருக்கு. ஏண்டா எனக்கே நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கோவம் வருது, பின்ன அவங்களுக்கு வராதாடா? அவங்க இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன் மொவனே இந்நேரம் மண்டே உடச்சி மாவளுக்கு போட்டிருப்பேன். என்னது அவ இடத்துல நீ இருந்திருந்தா திட்டிருப்பியா? சேண்டா எனக்கு அவ்வளவு மட்டமான டேஸ்டாடா. அதுவும் உனக்கு போய் நான் கிசு நினைச்சு பார்க்கவே கன்றாவியா இருக்கு. எதே அடே கரும்பு பிடிச்சவனே, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்டா. அப்பா டேய் உன்னை ஃபேமிலி போட்டோ எடுக்கிறதுக்காக வெளியில வர சொன்னாங்க. ஒழுங்கு மரியாதையா வா, அதை கூப்பிடறதுக்காக தான் வந்தேன். அப்பா சாமி இவன் இருக்கானே. நானும் சும்மா தான் மச்சான் சொன்னேன். சரி வாடா போலாம். ஐயோ இப்போ வெளியில வேற போகணுமா? இவன் வேற எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் சாரி கேட்டுருவோம். அம்மாடி லக்ஷ்மி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ரொம்ப நன்றிம்மா. ஆமாங்க சம்மதியம்மா, சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லக்ஷ்மி நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுமா. அடுத்து கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சிடலாமா? சரியா? சரிங்கம்மா, கண்டிப்பா சீக்கிரமாவே வச்சிடலாமா. மாம் எதுக்கு மாம் இத்தனை தடவை கால் பண்ணி என்ன வர சொல்லிட்டே இருந்தீங்க? ஐயோ ராகுல் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? இன்னைக்கு ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் என்கேஜ்மெண்ட். இதுல நீ இல்லையா எப்படா? இவ்வளவு நேரம் அம்மா நீ எப்ப வருவேன்னு கேட்டுட்டே இருந்தாங்க தெரியுமா? நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். ஏன் ராகுல் இப்படி இருக்க நீ? முன்னாடி வந்திருந்தா என்ன? மாம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்தா என்ன இல்ல கருமாதி நடந்தா என்னன்னு. சும்மா தேவையில்லாம என்னை கூப்பிடாதீங்க மாம். ஏதோ நீங்க சொன்னீங்கன்னே தான் நான் வந்தனே, இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஐயோ ராகுல் உனக்கு புரியுதா இல்லையாடா? இங்க பாரு ரொம்ப கஷ்டப்பட்டு நீ நல்லவன் பொறுப்பா இருக்கன்னு வீட்டுல எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்க. அதுல நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டனா எப்படா ராகுல்? இங்க பாரு இப்ப கூட உன்னை இந்த என்கேஜ்மெண்ட்ல கலந்துக்க சொன்னது நீ நல்லவங்கிறத காட்டுறதுக்காக தான். நீ எவ்வளவு பொறுப்பா இருக்கங்கிறத அவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான். சரியா? மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற மாதிரி கேளு. சரியா? ஐயோ சரி மாம், அதுக்காக தானே மாம் நீங்க கூப்பிட்டதுக்காக நான் வந்தேன். இப்போ என்ன மாம்? அதான் வந்துட்டல அப்புறம் என்ன? டேய் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சுடா. இப்போ வந்து என்னடா பிரயோஜனம்? சரி இங்க பாரு, யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ஃபேக்டரியில நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் அதை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சொல்லு. சரியா? மம்மி பொய் சொல்றது நடிக்கிறதுலாம் எனக்கு கை வந்த கலை. சரியா? அதெல்லாம் நீங்க எதுவும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். இப்போ பாருங்க என்னோட ஆக்டிங்க. ராகுல் தம்பி வாங்க வாங்க.
அத்தை. ஏய் ராகுல், எங்கடா போயிருந்த நீ? என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு, நீ என்னடானா இவ்ளோ லேட்டா வந்திருக்க? ஐயோ பாட்டி, நான் என்கேஜ்மெண்ட்டுக்காக முன்னவே ஃபேக்டரியிலேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் கரெக்டாக கிளம்ப போகிற டைமில் மிஷின் ஒன்று ஒர்க் ஆகலை. அதை சரி பண்ணுறதுக்காக மெக்கானிக்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதான் பாட்டி, மிஷினெல்லாம் சரி பண்ணிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வேலை பார்க்க சொல்லிட்டு வந்திருக்கேன். டேய் ராகுல், என்னடா இது? கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. மா, அதான் மாப்பிள்ள சொல்றாருலமா, மெக்கானிக் வந்தாங்க, அதனாலதான் லேட் ஆயிட்டுன்னு. பின்ன என்னமா? ஆமாமா, ராகுல் ராகுல் எவ்வளவு பொறுப்பா நடந்துட்டு வந்திருக்கா. நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? சரி சரி. ராகுல் வந்தது வந்துட்ட, போ ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் போய் வாழ்த்து சொல்லிட்டு வா போ. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். இருந்தாலும் இவனுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்காளுங்கன்னு பார்த்தே ஆகணும். எதுக்காக போயும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறாங்க? அப்படின்னா அந்த பொண்ணுங்க அவ்வளோ அழகுன்னு பார்த்தே ஆகணும். அதுக்காக வச்சும் கண்டிப்பா அவனுங்களுக்கு வாழ்த்து சொல்ல போய் தான் ஆகணும். அம்மாடி லக்ஷ்மி, இவன் என் பேர ராகுல்மா, என் பொண்ணு சாவித்திரியோட பையன். இவன் எங்களோட ஃபேக்டரி ஏதாம்மா பார்த்துட்டு இருக்கான். ஓ சரிங்கம்மா, வாங்க தம்பி வாங்க. அம்மா, என்னம்மா என்னோட பையன் மட்டும் சொல்றீங்க? நம்ம தனியாவை கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லுங்கம்மா. சாவித்ரி, எங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு, சரியா? தன்யாவுக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன முடிவு பண்ணல, சரியா? முடிவு பண்ணாத ஒரு விஷயத்த சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் நான் சொல்லல, சரியா? அம்மா, பாட்டியை பத்தி தெரிஞ்சும் நீங்க எதுக்காகமா இப்படி முந்திரி கொட்டை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, வாயை மூடுங்கம்மா. மா, சாவித்திரி சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? எப்படியா இருந்தாலும் ராகுலுக்கு தானமா நம்ம தனியாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். இதுல அவ சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? பாரு வாசு, முதல்ல அர்ஜுன் ஆதி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம், சரியா? தம்பி வாங்க தம்பி, சாப்பிடலாம். ராகுல் போப்பா, போய் ஆதிக்கு அர்ஜுனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு சாப்பிட்டு வந்திருப்பா. சரி பாட்டி, நான் போய் 2 பேருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ கொல்றியடி, ஏற்கனவே இவ கண்ணை பார்த்தாவே என் கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமா இருக்காது. இப்பெல்லாம் அடிக்கடி அவள் லிப்ஸை பார்த்தாலும் என் கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமா இருக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு ஆளே சும்மா அழகா இருக்கா. ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது, என்னென்னமோ தோணுதே. டே ஆதி, ஏற்கனவே அவகிட்ட நீ அப்படி நடந்துட்டு வந்திருக்கடா. முதல்ல அவ எந்த நிலைமையில இருக்கானே தெரியல. முதல்ல சாரி கேள்டா. மித்ரா, அது சாரி, அது நான் ஏதோ தெரியாம சாரி. சரி சரி. என்னாச்சு இவளுக்கு? ரூம்ல நம்ம அப்படி நடந்துகிட்டதுக்கு இவ திட்டுவான்னு நினைச்சா இவ எதுவுமே சொல்லாம சரி சரின்னு சொல்றா. ஒருவேளை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திட்டுவாளோ என்னன்னு ஒன்னும் புரியலையே. வாட்? இவளுங்க தான் ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் பார்த்திருக்க பொண்ணுங்களா? அதுவும் ஆதி கட்டிக்க போற பொண்ணு. இவளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இருடி இரு, எங்க வீட்டுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி வரப்போறியா? இருடி, அன்னைக்கு இந்த ராகுல் கிட்டேயே மோதிக்கிட்டல, இந்த ராகுல் யாருங்கிறத உனக்கு நான் காட்டுறேன்டி. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் நச்சுன்னு தான் இருக்காளுங்க. மித்து, இவன் உனக்கு ஞாபகம் இருக்காடி? ஒரு தடவை ரோட்ல ரொம்ப மோசமா பேசி உங்ககிட்ட கூட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டானே, அவன் தானே இது? ஆமா வைஷு, அவனே தான். ஆனா இவன் இங்க என்ன பண்றான்னு தான் தெரியலடி. ஆதி, அர்ஜுன், வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். அது ஃபேக்டரியில கொஞ்சம் ஒர்க் முடிய லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் என்கேஜ்மெண்ட்டுக்கு லேட்டா வந்துட்டேன். சாரி. பை த வே, 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ராகுல். இவன் என்ன இவ்வளவு சைலண்டா நிக்கிறா? ஒருவேளை இவளுக்கு என்ன ஞாபகம் இல்லையோ? ஞாபகம் இல்லாம இருக்கிறதும் ஒரு விதத்துல நல்லதுதான். இவனுங்களுக்கு மட்டும் எங்க இருந்துதான் இப்படி தொக்கா கிடைக்கிறாளுங்கன்னு தெரியல. இப்பதானே புரியுது. மிடில் கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்காக இந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்காங்கன்னு. சும்மா சொல்லக்கூடாது, ஒருத்திக்கு சளைச்சவளே இல்ல, சும்மா நச்சுன்னு இருக்காளுங்க. சரி, ஓகே, சாப்பிட கூப்பிட்டாங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே ராகுல், யூ கேரி ஆன். காதுல விழுகுதா இல்லையா? பொண்ணை தான் கூப்பிடுறேன். அப்படி என்னதான் பாக்குறேன்? ஒன்ன தாண்டி பாக்குறேன். என்னது? ஒண்ணும் இல்லையே. அம்மா, எதுக்கு கூப்பிட்ட? ஐயோ ஆமா, அது இப்ப ஒருத்தவர் வந்துட்டு போனார்ல, கூலர்ஸ் போட்டுட்டு. அம்மா, அவரு யாரு? ஓ, அது ராகுல், எங்க சாவித்ரி அத்தை இருக்காங்களே, அவங்களோட பையன். வாட்? அவன் உங்க ரிலேட்டிவா? ஏண்டி, இது என்னடி கேள்வி? சாவித்ரி அத்தையோட பையன்னு சொல்ற, பின்ன ரிலேட்டிவான்னு கேக்குற? கடவுளே. அம்மா, நீ இப்போ அவனை பத்தி கேக்குற? அவனை முன்னாடி தெரியுமா என்ன? வாட்?
இவன் இவங்க அத்தையோட பையனா? அப்போ க்ளோஸ் ரிலேட்டிவ் போல இருக்கே. ஆனால் இவன் சரியான பொறுக்கியாச்சு. இவன் எப்படி இவங்க வீட்டில்? என்னன்னு ஒன்றுமே புரியலையே. சரி, போக போக என்னனுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன கேட்ட? அவரையா? சாச்சா, அவரை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன். ஓ சரி சரி. ஆமா, நான் கேட்கணும்னு இருந்தேன். லிப்ஸ்டிக் நீ என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ற? என்னது? என்ன ஃப்ளேவரா? ஏன் நீ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறா? ஏய் இல்லடி, அது ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு, அதனால கேட்டேன். அது சரி, போனா போட்டும், ரூம்ல தெரியாம நடந்துக்கிட்டேன்னு உன்னை சும்மா விட்டல. நீ ஃப்ளேவரும் கேட்ப, இதுக்கு மேலேயும் கேட்ப. இருடா இரு, எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமா வச்சுக்கிறேன். டே ஆதி, என்னடா இது உனக்கு வந்த சோதனை? அவ பாட்டுக்கு செவனே தானடா இருந்தா. இப்போ இந்த ஃப்ளேவர்லாம் பத்தி கேக்குறது ரொம்ப முக்கியமா? கடவுளே. டே ஆதி, இதுக்கு மேல இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தாலும் அவ்வளவுதான்டா. முதல்ல எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க நேம்லாம் சொல்லிடலாம் இப்போ. ஹாய் லதா சிஸ்டர், ஹாய் ரூபஸ்ரீ சிஸ்டர், ஹாய் நந்தினி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ரிமைண்டர் மாதிரி தான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட வந்து பார்க்குறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டுச்சுன்னா வீடியோக்கு வந்து ஹைப் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.